Hello friends, welcome to Vanitha Shree's Kitchen. நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான மீன் வறுவல் தான் பார்க்க போறோம். இந்த மீன் வறுவலுக்கு நான் வாவல்னு ஒரு மீன் வகை தான் எடுத்துர்க்கேன். நீங்க உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணி கழுவி ரெடியா வச்சுக்கலாம். இந்த வறுவலுக்கு வந்து ஒரு மசாலா நம்ம ஒன்று அரைக்க போறோம். அதுக்கு வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், மிளகு, சோம்பு, சீரகம் இதை வந்து நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப வந்து மையாக அரைக்க தேவையில்லை, ஓரளவு கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் அந்த அரைச்ச தேங்காய் விழுது, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அப்புறம் மிளகாத்தூள் இதை போட்டுட்டு நல்லா வந்து தண்ணி இதுக்கு சேர்க்க தேவையில்லை. இதை வந்து நல்லா பெசரி விட்டுக்கலாம். பெசரி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மீனை இதோடு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் தெளிச்சிக்கலாம். தெளிச்சிட்டு நல்லா அந்த ஒவ்வொரு மீன்லேயும் அந்த மசாலா படுற மாதிரி நல்லா பெரட்டிக்கலாம் அந்த மீனை. பொதுவாக நம்ம வந்து ஒரு மீன் வறுவல்னால் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு வறுத்து நம்ம எடுப்போம். ஆனால் இதில் கொஞ்சம் மசாலா நம்ம சேர்த்துருக்கனால இந்த மசாலா அந்த மீனோட நல்லா ஒட்டணும். அதனால் நீங்கள் வந்து இதை வறுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா அந்த மசாலா நல்லா அந்த மீனோட பிடிச்சிக்கும். அப்போது நீங்கள் எண்ணெயில் போட்டு அதை வறுத்து எடுக்கிறப்போ வந்து அது மசாலா பிரியாது. இதை வந்து நான் இப்போ ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால் நான் அதை ஒரு தோசைக்கல்லையே நான் இதை வறுத்து எடுக்க போகிறேன். இதை டீப் ஃப்ரையும் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுறதே வந்து போதுமானது. ப்ளஸ் அந்த மசாலாவும் நமக்கு பிரியாமல் அந்த மீனோட இருக்கும். ஏன்னா அந்த மசாலா தான் அந்த மீன் வறுவலுக்கே சுவை. அதனால் அந்த மசாலா பிரிஞ்சு போயிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து அதை மீனை போடுறப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் மீனை போட்ட உடனே அதை திருப்ப வேணாம். ஒரு 2 நிமிஷம் அந்த அடிப்பாகம் நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த மசாலா மீனோட பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அடுத்த பாகத்தை திருப்பி போட்டு அதை ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அதை வேக விடலாம். பொதுவாக மீன் சீக்கிரம் வேகக்கூடியது. அதனால் நல்லா அந்த மசாலா வந்து கருகிராமல் ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அதை நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான இந்த மீன் வறுவல் தயாராகிடும். நாம் சேர்த்துருக்க இந்த தேங்காய் மசாலா வந்து ஒரு வித்தியாசமான சுவையை கொடுக்கும். இந்த மீன் வறுவலுக்கு சுவையும் ரொம்ப அபாரமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீண்டும் இன்னொரு அற்புதமான உணவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.